ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தானியா வந்து இன்னைக்கு வந்து டான்ஸ் போட்டியில் கலந்துருக்காங்க. ஆனுவல் டே. அதுக்கு வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. என்ன 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 பாட்டுமா? ரஞ்சிதமே பாட்டு. ரஞ்சிதமே பாட்டுக்கு அந்த சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. நைட்டு டான்ஸ் ஆடி காமிச்சா தான் உனக்கு வந்து நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்ததை உனக்கு தருவேன், இல்லைனா வேறு பாப்பாட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதனால் டான்ஸ்லாம் ஆடி காமிச்சா ஓகே. வயசு அளவுக்கு ஆடலை, ஓகே. சூப்பராக ஆடுறா. நம்ம வந்து அங்கே ஃபங்க்ஷனில் மேடம் வந்து மேடையில் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நான் அங்கேயும் போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து மேக்கப் போட நான் தான் போகணும். அம்மா வந்து ஒரு பியூட்டிஷியன். அப்படி இருக்கும்போது பிள்ளைக்கு வந்து மேக்கப் போட போகாமல் இருக்க முடியுமா? என்னம்மா? இப்படி கருப்பாக அழகாக இருக்கிற தங்கத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும் இல்லை தெல்லாம்? ஐயோ, யாரை திட்டுறாங்களே. நீ தானே திட்டுற மனசில். இந்த அம்மா நம்மளை கருப்பின்னு சொல்லிட்டாலேன்னு. இல்லைடா செல்ல, நீ கருப்பு டொங்கட்டும். கருப்பு தங்கம். பாப்பா வந்து அவங்க அப்பா மாதிரி அப்படியே அவங்க அப்பா ஃபேஸ் கட்டு. அவங்க அப்பா ஃபேஸ் கட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் இவளை வந்து பார்க்குறவங்க எல்லாருமே இவங்க தாத்தா மாதிரின்னு சொல்லுவார். அவங்கலாம் என்னுடைய மேரேஜ்க்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஆனாலும் வந்து அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தாராம், நான் செத்து உனக்கு பிள்ளையா பிறப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவர் வந்து அவங்க அப்பா மாதிரி தங்கராசுன்னு தான் கனமா பேர் சொல்லுவாங்க. அந்த தங்கராசு ஐயா மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க அப்பா ஃபேஸ் மோசாடை இருக்குது. அதனால தான் வந்துட்டு எனக்கு என்னவோ அவர் மாதிரி தோணுது. மற்றவங்களுக்கெலாம் நான் என்ன அவரை பார்த்ததில்ல, அவங்க அப்பாவை, அதாவது இவங்களுடைய தாத்தாவை. மற்றவங்களாம் பார்த்ததுனால சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு பாப்பா வந்து ரெடி ஆகிட்டா, ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டா. மற்றபடி வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ரெடி ஆகலை. ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆனவுடனே எப்படி இருக்கா அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒருத்தன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடிட்டான். குளிச்சுட்டு வந்து ஜட்டியோட நான் அதை காமிக்கலான்னு பார்த்தா ஓடிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு ஸ்கூலில் போய்ட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு பாப்பாவோடைய டான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு வீடியோ எடுத்து போகிறேன். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு பாய் சொல்ல முடியாது, இன்னும் லேட் ஆகும். நம்ம வீடு எண்டில் தான் பாய் சொல்லணும். எட்டி எட்டி பார்த்துட்டு ஓடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அங்கே ஸ்கூலில் போயிட்டு பாப்பா என்ன பண்ணுறது, சாப்பாடு வரண்டு தரல, போயிட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு பாப்பா எப்படி இருக்காங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிளம்பியாச்சு, வீடெல்லாம் பூட்டியாச்சு, வாங்க போகலாம். ஸ்கூலுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ வந்து பாப்பாவுக்கு சரி மதியம் வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பல. சரி நம்ம தான் போகிறோமே, அப்போ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு நானே எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அவள் எங்கே ஒரு இடத்துல உட்காந்து வாங்கிட்டா, அங்கே ஓட இங்கே ஓட ஓடியாந்துட்டே இருந்தா. அப்புறம் இப்படியே கொஞ்சமாக சாப்பாடு தான் சாப்பிட்டா, அதிகமாக சாப்பிடல. ஒரே சந்தோஷம் மேடத்துக்கு. அதுக்கப்புறம் மேக்கப்லாம் முடிச்சாச்சு. இதான் அவங்களுடைய காஸ்டியூம். என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதமே ரஞ்சிதமே சாங் தான். அதுக்கு தான் வந்து மேடம் வந்து டான்ஸ் ஆட போறாங்க. இதில வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவ வந்து கடைசியில நிக்க வச்சுட்டாங்க. புள்ள டான்ஸ் ஆடுறதே சரியா தெரியவே இல்ல. அதுவும் இல்லாத ரொம்ப குட்டியா இடம் இருந்துச்சா, ஒரு 3 பேரா நிக்க வச்சிருந்தா கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 4 பேரா நிக்க வச்சதும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கமா இடம் இருந்ததுனால, சரியான முறையில பிள்ளையால வந்து டான்ஸ் ஆடவே பிள்ளைங்களாலவே சுத்தமா டான்ஸ் ஆடவே முடியல பாருங்க. ரொம்ப நெருக்கமாவே இருக்கும். அதான் கொஞ்சம் ஒரு 3 பேரா நிக்க வச்சிருக்கலாம்னு நெனைக்கிறேன். நின்றுருந்தா பிள்ளைங்க கொஞ்சம் ஃப்ரீயா டான்ஸ் ஆடியிருப்பாங்க. ரஞ்சிதமே பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுறாங்க. நான் அத எல்லாத்தையும் வந்து மியூட்ல போட்டேன். சாங் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் இப்ப வந்து என்னுடைய வாய்ஸ் குடுத்துட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய விளாக் வந்து இனிமேல் தினமும் வரும். கண்டிப்பா பாருங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிவா கவி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்ட எங்களுக்கு குடுங்க கண்டிப்பா. ம். டான்ஸ் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஏன்னா 3 தான் படிக்கிறாங்க. ஆனா நல்லா பாப்பா வீட்லலாம் டான்ஸ் ஆடுனா, பாட்டெல்லாம் வந்து நாங்க நேத்திக்கு நைட்டு வந்து போட்டோம். அப்பலாம் சூப்பரா ஆடுச்சு பாப்பா டான்ஸு. ஆனா அங்க என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. பிள்ளைங்க பாருங்க ரொம்ப நெருக்கடமா இருக்கதும் பிள்ளைங்களுக்கு சரியான முறைல டான்ஸ் ஆடவே முடியல அந்த இடத்துல. அதனால தான்
பிள்ளைங்கலாம் தடுமாறிட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்றோம் அப்படிங்கிறதே தெரியாத மாரி பண்ணிட்டுருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பாப்பாவோடைய சாங் முடிஞ்சதுமே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் வீட்ல ஒர்க் இருந்ததுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.